இறைவனின் ஆசீர் பெற்ற எம் அன்பு இறை சமூகமே, இன்று திருச்சபையின் வழியாக நமக்கு தரப்பட்ட இறைவார்த்தை யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 7 முதல் 14 முடிய. இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவனை அறிவதும் அவர் அனுபவம் பெறுவதும் அவரை பற்றி அறிவிப்பதுமே மைய கருத்தாக உள்ளது. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். ஆம், இதுதான் உறவின் வெளிப்பாடு. இறைவனால் படைக்கப்பட்ட நாம் படைத்தவரை அறிதல் அவசியம். ஏனோ தானோ என்றோ மேலோட்டமாகவோ அறிவது சரியல்ல. அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் முழுமையாய் அறிதல் அவசியம். நமது வாழ்வில் ஒரு மனிதரை சந்திக்கும் போது ஏற்படும் அறிதல் நாளடைவில் அடிக்கடி சந்திக்கும் நிலை ஏற்படும் போது அது முழுமை பெற்று அந்த நபரை முழுமையாய் அறிகிறோம். இயேசு என்ற விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை அறிவது நமக்கும் அவருக்கும் இருக்கும் உறவின் ஒன்றிப்பின் வெளிப்பாடு. நாம் எந்நிலையில் அறிந்துள்ளோம் என சிந்திப்போம். இயேசுவின் வார்த்தைகள் உண்மையானவை, என்றும் மாறாதவை, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கும்போது நமது இயல்பு செயல்களுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நமது வாழ்வில் கண்டுணர முடியும். மனிதர்களின் வார்த்தையை விட கடவுளின் வார்த்தையில் ஆழமான விசுவாசமும் உறுதிப்பாடும் கொண்டு வாழும்போது பெரிய பெரிய அதிசயங்களை நமது வாழ்விலும் நிகழ்த்தி காட்டுவார். நமது வாழ்வில் நாம் பெற்ற நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்தினேன் என்றார். இயேசுவை அதிகம் துன்புறுத்திய சவுல் என்று இயேசுவின் அனுபவத்தை பெற்றாரோ அன்றே ஆண்டவரில் உறவு கொள்ள ஆரம்பித்தார். இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றிட இயேசுவை அறியாத மக்களுக்கு துணிச்சலோடும் தைரியத்தோடும் தான் பெற்ற இறை அனுபவத்தை பிறரும் பெற்றிட ஆவல் கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார். இயேசுவின் அனுபவம் நமது வாழ்வில் நாம் பெறும்போது நமது வாழ்வும் மாறும். நம்மிடம் உள்ள தேவையற்றவை அகற்றப்பட்டு தேவையான நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் நமதாக மாறும். நான் என்ற நிலையில் இருந்து மீண்டு வர முயல்வோம். உலகம் முழுவதும் இறையரசு கட்டி எழுப்ப என்னையும் உமது கருவியாய் பயன்படுத்தும் இறைவா என்று அருள் வேண்டுவோம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு புதிய ஆற்றலையும் புதிய சக்தியையும் தருவதாக உள்ளது. இயேசு எப்போதும் எனக்குள் என்றும் செயலாற்றுகிறார் என்ற ஆழமான உணர்வை தூண்டுவதாக உணர முடிகிறது. நமது வாழ்வில் நமக்கு எது தேவை என்று நம்மை படைத்தவருக்கு தெரியும். ஆனால் மனித பலவீனம் மனிதர்களின் மீது நம்பிக்கை வைத்து நமது அன்றாட தேவைகளை நிறைவு செய்ய அவர்களை சார்ந்து வாழ்கின்றோம். இயேசு என்ற மெய்யான ஆண்டவர் மட்டுமே மனிதருக்கு மேலாய் நமக்கு உதவி செய்பவர். மனிதர்களின் மீது நம் கண்களை பதிப்பதை விட இயேசு என்ற உண்மையானவரின் மீது நம் கண்களை பதிப்போம். நமது விசுவாசம் ஆழமாய் இருக்கும்போது நமக்கு வேண்டியதை இறைவன் நிறைவாய் தருவார் என்று விசுவசிப்போம். அறிவோம் இயேசுவை, அறிவிப்போம் அவரின் வார்த்தையை, வாழ்ந்து காட்டுவோம் மறு கிறிஸ்துவாக.